ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. இந்த உலகில் நாம் 3 நூல்களால் கட்டப்பட்டிருக்கின்றோம். ஆணவம், கண்மம், மாயை. இவைதான் உயிரைச் சுற்றி சத்தியத்தை மறைத்து மாய உலகின் சூழலில் நம்மை வீழ்த்துகின்றன. ஆணவம் என்பது அகங்காரம், அகங்காரம் என்பது அறியாமை. இந்த உடலை நான் என்று எண்ணி உடலை மட்டுமே மெய்யெனக் கருதுகின்றோம். அதனால் இந்த உலகின் கடமைகள், சுக துக்க அனுபவங்கள் அனைத்திலும் மூழ்கிவிடுகின்றோம். இதுதான் கர்மம், கர்ம பந்தம். இந்த கர்ம பந்தத்திலிருந்து எழும் சூழலே மாயை. உடல், உலகம், அனுபவங்கள் எல்லாம் ஒரு கனவு போல் வந்து போகின்றன. பக்தர்களே, இந்த உடல் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். மணி விளக்கை போலது வாழ்வின் காலம். அங்கு எரிகிற எண்ணெய் போலவே நாள்தோறும் குறைந்து கொண்டே செல்கிறது. நாம் அனுபவித்ததென்று நினைக்கும் சுக துக்கங்கள் எல்லாம் மாயையாய் மறந்துவிடுகின்றன. அதனால் இந்த மாயையின் கடலை தாண்டி உணரப்படும் உண்மையே ஞானம். இந்த உண்மை என்ன? உடல் பொய், ஆத்மாதான் மெய். நித்திய ஒளியான அந்த ஆத்மாவே நம் வாழ்வின் அடிப்படை. இத்தகைய பேரறிவை உடையவர்களைத்தான் ஞானிகள் என்கின்றோம். அவர்கள் மும்மலங்களையும் கடந்தவர்கள். உலகத்தின் அடையாளங்களையும் ஆசைகளையும் துறந்தவர்கள். எப்போதும் சுயஞானத்தின் ஜோதி உள் நிலையில் நிலைத்திருப்பவர்கள். பக்தர்களே, இந்த வரிசையில் திகழ்ந்தவர்தான் நம் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர். அவர் தன் ஜீவனையே அர்ப்பணித்து ஆத்ம சத்தியத்தில் நிலைத்தவர். அவரது கருணை நதியென பாய்ந்து இன்றும் பக்தர்களை அணைக்கிறது. நமக்கு நித்திய ஞானத்தின் சுவையை வழங்க காத்திருக்கும் அவர் அருள் ஆணவம், கண்மம், மாயை என்னும் மலங்களை அழித்து நம் உள்ளத்தில் ஆத்ம ஜோதி பிரகாசிக்கச் செய்யும். ஆகையால் அவரது திருவடைகளை சந்தித்து ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம என்று ஜபியுங்கள். அவரது அருள் நமக்கு தூண்டுகோலாகி ஞான பாதையில் நடத்தும். ராகவேந்திரர் அருளால் நமக்கு ஞானம் மலரட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.